இங்க பாரு அஞ்சம்மா, நீ பேசுறதெல்லாம் நியாயம் கிடையாது பாத்துக்கோ. நீ உள்ள வந்து நுழைஞ்ச வேகத்துக்கு நான் கையை உங்க அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு தான் இருந்தேன், இல்லன்னு சொல்லல பாத்துக்கோ. அதுக்குன்னு உங்க அம்மாவை போட்டு அடிச்சுட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு என்ன மரியாதை இல்லாத பேசிக்கிட்டு இருக்கிற நீனு? கொஞ்சமாச்சும் ஒரு அண்ணின்ற மரியாதை இருக்கா உனக்கு? உனக்குலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், என்ன அப்படியே மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறியா நீனு? நீ அப்பெல்லாம் எப்படி இருந்த இப்ப எப்படி இருக்கிறன்னு எனக்கு தெரியாத போயிடுச்சு. நாளைக்கு உன் பிள்ளைகளுக்குலாம் நல்லது கெட்டது செய்ய போறது நான் தான்றதை மறந்துடாதடி. மரியாதை இல்லாத அவடி இவடின்ற அடிச்சு தொறுத்து வன்ற என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க நீனு? இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. எல்லாருக்கும் ஒரு காலம் வரும் பாத்துக்கா. என் புருஷன் வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் உங்களுக்குலாம் நான் கச்சேரி. ஆமா ஆமா, எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் நல்லா ஒழுங்கா இருப்பீங்க டி. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்து என் தம்பியை என் அண்ணனெல்லாம் அசமடைக்கிறங்க. அப்படியே என் தம்பிக்காரன் அங்கே போய் அசமடைங்கிட்டான், இப்போ என் அண்ணன்காரனை அசமடைக்கி வச்சுக்க. நாங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது உங்களை. உடனே எங்கள் அண்ணங்கிட்ட சொல்லி ஏவி விடுறது ஏவு கணைய. மொகரைய பாரு மொகரைய, உங்ககிட்டலாம் பேச முடியுமா? தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்காத ஆள் தண்ணின்னு எங்கள் அம்மாவை போட்டு அப்படி முடியாதவங்கள கையை உடைக்கிற. உனக்கு எம்மா திமிரு உனக்கு? கேட்க ஆளுன்னு பார்க்குறியா? அடிச்சுக்கிடுவோம் அடிச்சு. சி வாய மூடு. என்னமோ பேச வந்துவிட்டா இவ. என்னமோ இவங்க அண்ணனுக்கு மூளையே இல்லை, என் மூளையில தான் உங்க அண்ணன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அசமடக்கிறாங்களாம். அசமடக்கிறது இந்த அசமடக்கிற புத்தி எல்லாம் உங்களுக்கு தான் இருக்கு பாத்துக்கா. என்னமோ உங்க அம்மா என்னென்ன பேச்சு பேசிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாத போகுது. நீங்கெல்லாம் உங்க புருஷன் கண்ணை மறைச்சி காசு கொடுத்து உங்க குடும்பத்தை நீங்க வாழாத இது மாதிரிலாம் பண்ணிட்டு கிடக்குறீங்க. எனக்குலாம் அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. என் அப்பா அத்தாலாம் எனக்கு வந்து நல்லதான் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் என் அப்பா அத்தா வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன் தனிப்பட்ட முறையில். உங்க அண்ணன் இல்லாத நீங்கெல்லாம் வரீங்க மூச்சுக்கு 300 வாட்டி ஆனா வரீங்க ஊனா வரீங்க. அந்த மாதிரி நான் ஒன்றும் எங்களுக்கு வளர்ப்பு சரியில்லாத எங்களை வளர்க்கல, புரியுதா? என்னெல்லாம் நீ பேச வச்சுக்காத. சி நீ எல்லாம் ஒரு ஆள்னு வாங்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி நானு. ஏய் பேசிட்டு இருக்கும்போதே போறா பாரு. எவ்வளவு திமிரு இவளுக்கு. எங்க அம்மா சொன்னாங்கன்னு உன்னை சும்மா விடுறேன். இரு எங்க அண்ணன் வரட்டும், அதுக்கப்புறம் உனக்கு மண்டையை உடைச்சி மாவளுக்கு போடல பாத்துக்க. அதையும் பார்க்கலாம், யாரு மண்டையை யாரு உடைக்கிறாங்கன்னு. அவன் என்ன அடிச்சா என்ன உடைச்சா என்ன? நீங்களாம் பொதுவான ஆளு வண்டிங்கன்னா கம்மனு இருந்துட்டு அவன் உங்களுக்குலாம் தண்ணி வாட்ட கொடுக்க வேணாமா? ஒரு சப்பு தண்ணி கொண்டு கொடுப்பறதுக்கு ஆள் இல்லாத போட்டிங்கன்னா என்னடி பண்ணிட்டு நான் 3 மருமகளை கட்டி யாரோ இவெல்லாம் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் செய்யறான். எனக்கு அவளுக்கும் 1008 பிரச்சனை இருக்கும். நீ ஆண்டி அவளை போய் கேள்வி கேட்க போன கேள்வி கேட்க இப்போ ஆறு இப்போ என் பேர் இப்போ பேச்சுவெல்லாம் நிற்கிறாளுவா ஒரு என்னன்னு கூட உன் மேலே உள்ள கோவத்தில் இந்த புள்ளியோட என்னன்னு கூட கேட்காத நேராக பூண்டுட்டா பாரு உள்ளார. யாட்டி இப்படி பண்ணுறீங்க? ஏம்மா நீ சரியான ஆள் தான் போல இருக்க. என்ன இது வேலை போடப்பா இது? நான் உள்ள வந்து நுழையிறேன், அவன் கையை பிடிச்சிக்கிட்டு ஐயா 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 ஐயான்னு கத்துனா நான் என்னத்தம்மா பண்ணுவேன்? உனக்கு சப்போர்ட் பண்ணுறதா நான் அவள்கிட்ட போய் கேள்வி கேட்கறதா? நீ அழுதா எனக்கு தாங்க முடியுமா? சொல்லு பார்ப்போம். என்னத்த நான் சொல்றது? என் கண்ணு முன்னாடியே எங்கள் அம்மாவை போட்டு அடிக்கிறாளன்னு எனக்கு கோவம் வராது? நாளைக்கே நான் கேட்க மாட்டானே? அவன் என்னவோ என் பிள்ளைய கூப்பிட்டா போறான். என் புள்ளிய ரெண்டும் உங்களை தான் பார்க்க வந்திருக்கு, அவளை பார்க்க வரல. என் வீட்டுக்கு வந்திருக்குதுவா? என் புள்ளியோட நான் லீவு போட்டு தான் கூட்டு வந்திருக்கிறேன். சும்மா என் புள்ளியோட வரவானான்னு சொல்லும் போதே அவளுக்கு ஸ்கூல் இருக்கும்போதே நான் அவளோட லீவு போட வச்சு தான் நான் கூட்டு வந்துக்கிறேன். பார்த்துக்க என்னதான் சட்டம் வாங்குறான்னு பார்த்துட்டு போலாம் தான் இருக்கிறேன். ஆமாம் சரியான ஆள் தான் நான் உங்களுக்கு. நான் புள்ளியோட அப்பயும் கூட்டு வராட்டி இப்போ 1 மாதம் சென்று கூட்டுக்கிட்டு வரலான்னு சொல்கிறேன். புள்ளியோளுக்கு சூடு இருக்கும்போது அவளோட லீவு போட்டு கூட்டிட்டு வரதுக்கிய நீ எப்படாப்பட்ட கிலோக்காரி நீனு? இவகிட்ட சண்டை வாங்கிறதுக்கு கூட எங்கள் வந்திருக்க பிறகு என்னமோ நடக்க போட்டு போங்க, ஏதோ பண்ணிக்கிட்டு கிடங்க யாட்டிய. எனக்கு அவளுக்கு சண்டை நீ ஆட்டி வாயை கொட்ட. நான் அப்படிலாம் கட்டுவேன்டான். அவளுக்கு ஒரு பயம் இருக்கணும் தாண்டி கட்டுனா. அவன் கையையும் உடைக்கல, ஒன்றும் பண்ணல தெரியுமா உனக்கு? வேற யாரோ வர்றாங்க படுறக்குன்னுட்டான் கையை உடைச்ச மாதிரி நான் ஆக்ஷன் பண்ணான். அதுக்குள்ளே நீ வந்து பொண்ணுக்கிட்ட அவளை கேள்வி கட்டுப்பிட்ட. யாட்டி இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலைட்டி. அவள் நல்லா செஞ்சிருப்பா. மகளுக்கு என்னென்னலாம் வாங்கி வச்சிருக்கிறா. யாட்டி இப்படி பேசின செய்ய மாட்டாட்டியாவ? நீ பேசின பேச்சுக்கு உனக்கு எடுத்து நல்ல கட்டலை அவள் செய்ய மாட்டாட்டியாவ. அவள் சரியான வீம்பு பிடிச்சவ. அவளை போய் நீ அடிப்போம் உடைப்போம் கிழிப்போன்னா அவள் ஒன்னோட வயசில் மூட்டவளாச்ச. ஒரு அண்ணன் பொண்டாட்டின்னு ஒரு அக்கறை ஒரு மரியாதை இருக்கிறா. அவனுக்கு மரியாதை கட்டத்தனமாக இருக்கிறீங்க. கடைசியில் நான் அவளை கேள்வி கேட்குறான், உன் ஆட்டா வீட்டில் என்னடி கட்டுக்கிட்டு வந்தீங்கன்னு. உங்களுக்கு கடைசியில் ஒரு மரியாதையும் தெரியல, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல. என்னட்ட இவ புள்ள பட்டு வளர்த்தாலும் என்ன தெருவெல்லாம் காரி துப்புற அளவுக்கு நீங்கள் வைக்க போறீங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சுட்டி. ஐயோ கடவுளை ஏம்மா இந்த பாரு, நான் இப்போ சொல்கிறது தான் உனக்கு. நீ இந்த நடிக்கிறது நொடிக்கிறதுலாம் இந்த வேலை வச்சுக்காத. அவள் ஒன்று சும்மா தான் கையை பிடிச்சானே எனக்கு தெரியவே தெரியல. நீ என்னன்னா அதுக்கட்டி ஒரு ஆப்பரை பண்ணி விட்டுட்ட பாரு. அவட கொடுமை. இப்போ அவகிட்ட சண்டை வர வாங்கிவிட்டான். அதுக்காகலாம் நான் ஒன்றும் பயப்படுற ஆள் கிடையாது. அவள் தயவு எனக்கு தேவை கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் நான் பத்திரிக்கையில் இவ பேரையும் என் அண்ணன் பேரையும் போட தான் செய்வான். இவ வரலன்னு வச்சுக்க, அதோட ஊருக்காரங்கெல்லாம் சிரிக்க வச்சுவிடுவாங்க. நான்லாம் ஒன்றும் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஊருக்காரங்களாம் சிரிக்க வச்சுவிடுவாங்க. இவன் என் பிள்ளைல வான்னு கூப்பிட்டான்னா வான்னு கூப்பிடலனா என்ன? ஏன் வீடு, நான் பிறந்த வீடு, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் கிச்சனுக்குள்ளே பூந்து என்னென்ன செஞ்சு எல்லாம் பிள்ளைகளுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். சும்மா கொஞ்சம் வாயெல்லாம் அழுத்திக்கிட்டு இருக்க சொல்லு. சும்மா என்கிட்டலாம் வாயை போட்டு கட்ட வேணான்னு சொல்லு. என்னமோ அவள் பண்ணது தப்பு இல்லையா? உன் கையை எப்படி பிடிக்கிறான் அவ? உனக்கு அவ மருமவளா அவளுக்கு நீ மருமவளா? சொல்லு பார்ப்போம்.
ஆமா என் மேலே பாசம் இருக்கிற மாதிரி பேசின அடுங்கட்டி. ஒரு ஃபோனை போட்டு இத்தனை நாளில் ஒரு ஃபோனை போட்டு பேச துப்பு இல்லை. உனக்காச்சு தங்காச்சி காச்சு ஒக்கால காச்சு ஒருத்தி கூட ஃபோன் போட மாட்டேன்ட்டீங்க. இந்த பொங்கலப்போ நான் தூக்கிக்கிட்டு போனை தெருவா அலைஞ்சிக்கிட்டு இதை போடுங்க அதை அழுட்டுங்கன்னுக்கிட்டு உங்களுக்கு ஃபோனை போட்டு பேசினா என்ன அம்மாங்கள் சங்கையாக கேட்டு வைக்கிறேன். என்னட்ட சொல்கிறது பாசம்லாம் பக்கத்தில் இருக்கிறவ கேள்வி கேட்குற வரைக்கும்னா அவள் கேள்வி கேட்டுட்டா எகுறி அடிங்க. அவள் செய்கிறவ 4 கேள்வி கேட்கலாம் செய்வா. அதுக்குன்னா அவளை கேள்வி கேட்டு அனுப்பி விட்டுட்டாட்டி சாயங்காலம் என்ன நடக்க போதோ தெரியலப்போ. ஐயோ கடவுளே, எம்மா உனக்கு ரெட்டை நாக்கு போல இருக்கு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளை தூத்துன, இப்போ என்னமோ புகழ்ற. என்னதான் நீ நினச்சிக்கிட்டு பேசவே தெரியல. இன்னும் உன் மரும உனக்கு எல்லாம் சகல சட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கா உனக்கு கையாலேயே பிடிக்க முடியாதுமா. என்னமோ பெருமை கட்டிக்கிட்டு அடிக்கிறிய. உன் கையை பிடிக்கிறா எம்மா திமிரு இருந்தா அதை பெத்த புள்ள நான் பார்த்துக்கிட்டு சும்மா வணிக்க சொல்கிறேன். என்னைய என்னமோ அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்னமோ எல்லா கதையெல்லாம் பேசிக்கிட்டு எங்களை காய் துப்புறிய. நீ பெத்த புள்ளின்னு கூட பார்க்காத. போன் வச்சுக்கிட்டு போன் உனக்கு வேணும்னு பண்ணல பாரு. நாங்கள் என்னமோ போ என் புள்ளியோ வர நிற்கிது. இதுவளை அங்கேயே சோறு திங்குதுன்னுவோ. நான் வேணா நம்ம போவோம். மாமா வீட்டில் நல்ல குழம்பு வச்சிருப்பாங்க, நம்ம சோறு போட்டு தரேன் வாமான்னு கூட்டுக்கிட்டு வந்த ரெண்டும் பசியில் நிற்கிது. இங்கே பார்த்தா ஒரு மீன் குழம்புக்கு இம்மா பெரிய சண்டை நடக்குத. இது எங்கேயாவது அடுக்குமா இது? கொடுமைய இப்போ என்னத்தை தான் ஆக்கி வச்சிருக்கா அவன் மருமவ. என் புள்ளி ஒரு 2 பசிக்குது. பாவம் ஒன்று தின்ன கூட கிடையாது. என்னத்தை சேர்த்து ஏம்மா எட்டு அவன் ஏதோ காய் குழம்பு வைக்கிறான் நாட்டி. நானும் அதை கெடுத்து விட்டுவிட்டேன். சோறு தாண்டி வடிச்சு கிடக்குது. அந்த குழம்புக்கு காசு கொடுத்து 200 ரூபா போய் மீன் வாங்கிட்டு வரேன்னு சொன்னான். அதுக்குதான் நம்ம கடையும் நடக்குது. இப்போ அவள் குழம்பு வச்சாலா என்னன்னு தெரியல. யாட்டியே உன் புள்ளியோட 2த்தையும் கிச்சனுக்கு அனுப்பி விட்டு அத்தை சோறு போடுங்க பசிக்குதுன்னு சொல்லிட்டி அவள் செய்வாட்டி. இந்த குட்டியோட அவளுக்கு பிடிக்கும் டீ. யாட்டி என்னடி சொல்கிற? நீ எல்லாம் ஒரு ஆத்தாக்காரி பார்த்துக்க. முன்னெல்லாம் என்னதான் செய்யறதுனே தெரியல. ஒரு அத்தை பிள்ளையும் பேர பிள்ளையும் வந்திருக்குது. ஒரு மீன் ஒரு கறி ஆக்க துப்பு இல்லை உனக்கு. உன்கிட்ட காசே கிடையாத. எப்போ பார்த்தாலும் அவகிட்ட எதுக்கு நீ பேசுவ? போய் நீ வாங்கிட்டு வா, நான் குழம்பு வச்சு கூட்டி போடுறேன். வந்தவொடனே மீன் ஆசி போடும் குழம்புல. என் பிள்ளைகளுக்கு பசிக்குதுன்ற நீ என்னமோ குத்துக்கள் மாரி காசை வச்சுக்கிட்டு அவகிட்ட போட்டு நிற்கிறேன். போமா அட்டு நீங்கள் ஊரில் இருந்து கிளம்பி வருங்கன்னு எனக்கு சகுன மாட்டு சொல்லும். முன்னாடி நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்சுட்டு நான் யாட்டும் இந்த மாட்டுக்கிட்ட திட்டுக்கிட்டு சண்டை வாங்கிட்டு கிடக்குறோம். சொல்லுங்க பார்ப்போம். இட்டு நேரம் போய் நான் என் காசில் போய் மீன் கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்க மாட்டேன். என் பேர பிள்ளைகளுக்கு நான் பெற்ற பிள்ளைக்கு இது செய்ய மாட்டேன் நாட்டி. என்னமோ நான் திங்கிட்டு இவ்வளோட்ட காசு வாங்கணுன்ட்டு இந்த பஞ்சவன்கிட்ட நானும் காசு கட்டுக்கிட்டு இருந்தேன். என்னமோ நீங்கள் வரீங்கன்னு காசை வச்சுக்கிட்டு நான் என்னமோ ஏமாற்று பேர் வழி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா பாரு எம்மாவா காரி. சி வாய மூடு. நான் போய் வாங்கிட்டு வரேன் கறி. எல்லாத்தையும் கூட்டி ரெடி பண்ணு. கறியும் மீன் வாங்கிட்டு வரேன். கறியை வறுத்து விட்டு குழம்பு வைடி. மீனை நாக்கு செட்டு போச்சு எனக்கு. இந்த மாடு போன வாரம் செஞ்சா பார்த்துக்க எனக்கு சுத்தமா என்னமோ மாறி இருக்குட்டி வாய்கள்லாம். எனக்கு இந்த கவுச்சி இல்லைன்னா சோறே இறங்க மாட்டுக்கிட்டி. அந்தம்மா உன் கை பக்குவத்தில் வை. என் மாமியா வைக்கிற மாதிரியே உன் பாட்டிக்காரி வைக்கிற மாதிரியே நீ குழம்பு போட்டி. அந்த குழம்புக்கு உங்கள் அப்பனும் அடிச்சுக்குவாரு, நானும் அடிச்சுக்குவேன். எப்போ எத்தனை நாள் ஆகுது சட்ட அந்த குழம்பு வையிட்டி. என்ன நான் போய் மீன் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. வேலை வந்து பேசிக்கிட்டு நிற்காத. போய் மீனை வாங்கிட்டு வா, நான் போய் வேலை செய்கிறேன். பசி எடுக்குது. ஒரு அண்ணங்காரன் வீட்டுக்கு வந்தா ஒரு அன்னிக்காரி இருக்கிறா. ஒரு சொம்பு தண்ணி போட்டு கொடுக்கல. என் 2 பிள்ளைகளும் பசியோட நிற்கிதுவா. அந்த வேகத்துக்கு ஏதோ கட்டி விட்டான். எங்கள் அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு ஏதோ அடிக்கிறா போல் இருக்குன்னு போட்டு அதுக்குன்னு ஒரு சொம்பு தண்ணி கூட என் பிள்ளைகளுக்கு கொடுத்தா என்ன எனக்கு அவளுக்கும் சண்டை தானே. எம்ம திமுறா இருக்கிறா இவன். இப்பயே பெரிய தலைவலியாக இருக்குது. நான் இங்கே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து என்னால் ஒரு நாளைக்கு உட்காந்து சோறு சாப்பிட முடியல பாரு. எல்லாம் என் தலையை எழுத்து. இந்த 3 பேரும் எங்கேயோ போய் சிங்கப்பூர்லேருந்து பொண்ணை கட்டிக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாளவோ நாத்தனா காரியவளுக்கு. எங்கள் நிலமெல்லாம் என்னதான் பண்ணுறது? ஊரில் இருக்கிற மாரி இல்லாமல் நாங்கள் கொடுமை பண்ணுறோம். ஒரு வாய் சோறு கொடுக்க மாட்டாளுவோ, வந்தால் வானை கொடுக்க மாட்டாளுவோ, தண்ணி கொடுக்க மாட்டாளுவோ. இவ்வளோ வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? எல்லாம் எங்கள் அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் தான் இங்கே வர முடிய மாட்டுக்கு. அதுக்கப்புறம் இவ்வளோ வீட்டை சுற்றி கேட்டு போட்டு இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் வழி திறக்கிற மாதிரி பண்ணுவா போல் இருக்கு. நம்மளாம் வீட்டுக்குள்ளே நுழையாத அளவுக்கு பண்ணி விடுவாள் போல் இருக்கு. விழுவா என்னத்த சொல்கிறது? அம்மா ஏம்மா நீங்கள் சண்டை வாங்கிட்டே இருக்கீங்க அத்தை கூட? அத்தை எங்களுக்கு மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க தெரியுமா? பாட்டி தான் எங்களுக்கு ஒன்று கூட கொடுக்க மாட்டாங்க. அத்தை எங்களுக்கு எல்லாமே நல்லா செய்வாங்க. இப்போ போய் நாங்கள் அத்தைக்கிட்ட சாப்பாடு கேட்டால் எங்களுக்கு தருவாங்க. நாங்கள் போய் அத்தைக்கிட்ட சாப்பிட்றோம்மா. கேட்டி உங்களை என்ன சொல்லி நான் கூப்பிட்டு வந்தேன்? சும்மா அத்தை கிட்டெல்லாம் போய் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? என்னம்மா அத்தை சோறு போடுறான் சோறு வந்து நிற்கிறீங்க இவ்வளோ நேரமாக. ஒரு சொம்பு டீயை காணும், ஒரு சொம்பு தண்ணியை காணும். என்னம்மா பேசிக்கிட்டு இருக்காளோ இவ்வளோ. எட்டி போய் கம்முன்னு படுங்கட்டி, நான் போய் சமைச்சு கொண்டு வரேன். நான் தான் உங்களுக்கு சமைச்சு போடணும்னு இருக்குது. எதுக்கு தான் உங்களை என் அப்பா அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தனோ தெரியலப்போ. பாவம் அங்கே நம்ம வீட்டில் உங்கள் அப்பாங்காரன் அம்மா தீனி வாங்கிட்டு வந்து போட்டு என் பிள்ளைகளுக்கு கூடுனாரு. இங்கே கூட்டு வந்து உங்களை காய போடுறேன். எல்லாம் தலையெழுத்து. என்னத்த சொல்கிறது? இங்கே போயிருங்க 2 பேருக்கும் சொல்லிக்கிறான். இங்கே நடக்கிற கதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் உங்கள் அப்பங்கிட்ட சொல்லக்கூடாது தெரியுதா? சொன்னால் உங்கள் அப்பங்காரன் என்னை கொன்னுடுவாங்க. ஒன்று என்னை கொண்டு போட்டாலும் வச்சுக்கா. அப்புறம் நான் போட்டு உங்களை மிதிச்சு கடாச்சி விடுவோம்.
ஏ மிங்கி, அம்மா பாருட்டி, எப்பத்தான் நம்மளை அடிக்காம இருந்திருக்காங்க, இப்ப நம்மளை மிதிக்க போறேன்னு சொல்றாங்க பாரு. இப்படித்தான் நம்மளை பண்ணுவாங்க. நம்ம ஸ்கூலுக்கு போறோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம், தேவையில்லாத போய் சொல்லிட்டேன், வாங்க 2 பேரும் லீவு போடுங்க நம்ம ஊருக்கு போவோம்னு கூப்பிட்டு வராங்க. நம்ம ஸ்கூலை கெடுக்கிறதே அம்மா தான். சரி வாடி, அம்மாவுக்கு தெரியாத நம்ம போய் அத்தை கிட்ட பேசி ஜாலியாக சாப்பிடலாம். அத்தை ஸ்நாக்ஸ்லாம் வச்சிருப்பாங்க ஃப்ரிட்ஜில், வா சாப்பிடலாம். ஆமாக்கா, வா போவோம். எப்போ பார்த்தாலும் இந்த அஞ்சம்மா, இந்த மாலினி, இந்த பெரிய பொண்ணு 3 பேர் சேர்ந்துக்கிட்டு எங்களை போட்டு அப்படி டார்ச்சர் பண்ணுது. என்னத்த பாவம் பண்ண, இந்த பொம்பளையோட கையை தானே பிடிச்சேன், அதுக்கு என்னமோ அடிச்சுப்புட்டு அப்படி கத்துறாள. வந்தது வராது, எப்படி வந்து எப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எப்படி என்ன போட்டு அப்படி கேள்வி கேட்கறான். அடிச்சு தொருத்துவாலாம் உதப்பான். ரொம்ப திமிரு இருந்தா ஆத்தா மாதிரியே பண்றா பாரு. இந்த மொட்டைச்சிதான் இப்படி இருக்கான்னா, அவ பெத்தவ அத்தனை புள்ளிகளும் இப்படியே தான் வளர்ந்துருக்குதுங்க, சைத்தானுங்க. வரட்டும் இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர். அத்தை கோவமா இருக்கீங்களா? உங்களை பார்க்கலாம் தான் அத்தை நாங்கள் ஊர்லேருந்தே வந்தோம். எங்களுக்கு எங்கள் அம்மாவை சுத்தமாக பிடிக்காது, உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காகவே வந்திருக்காங்க அத்தை. ஹலோ அத்தை, இங்கே திரும்பி பாருங்க. ஏய் மிங்கி பிங்கி, என்னடி நல்லா வளர்ந்துட்டீங்களே. ஏட்டி வா ஆத்தாக்காரி, என்ன டீ இப்படி கத்தி கிடக்குறா? கறக்கட்டும் அவ. ஏட்டி டீ குடிச்சிங்களா? டீ குடிக்கிறீங்களா? டீ அத்தை விடுங்க அத்தை, எங்க நாங்க எப்பவுமே ஊருக்கு வந்தா உங்க கட்சி தானே உங்களுக்கு தெரியும்ல. எங்க அம்மா எப்பவுமே இப்படிதான் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, அதனாலதான் எங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. சரிங்க அத்தை, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது பாத்துக்கோங்க, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க அத்தை. ஏட்டி சரி விடுட்டி உங்க ஆத்தாக்காரி கதையா. ஏட்டி உங்க அப்பா நல்லா இருக்காரா? உங்க அப்பா தான் நல்லா இருக்காங்களா? சரி ஜூலி அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டாடி, இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் இல்லையாட்டி? என்னடி ஸ்கூல்ல லீவு போட்டுட்டு வந்திருக்கீங்களா? அத்தை அது என்ன விஷயம் தெரியுமா, எங்கள் அம்மா சொல்லிட்டாங்களாம் நான் ஊருக்கு கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு, அதனால் எங்கள் ஸ்கூலை கட்டடிச்சிட்டு எங்களை ஊருக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க அத்தை. எங்களுக்கு சனி ஞாயிறு திங்களோ செவ்வாய்னு 4 நாள் லீவ் இருக்கா, அதனால் இன்னிலேருந்து லீவ் போட்டாங்க பார்த்துக்குங்க. சரி நாங்களும் எங்களுக்கும் உங்களை பார்க்கணும், ஜூலி அக்கா கூடலாம் விளையாடணுன்னுட்டு தான் அத்தை வந்துட்டோம். சரிடி என் சமத்து குட்டிங்க, எப்படி உள்ள பிறந்திருக்கு பாரு. நத்தைக்குனா முத்து பிறக்குமா, முத்துக்கு சிப்பி தான் பிறக்குமா, அந்த கதையா இருக்குது பாரு. எம்மோ முத்து மாதிரி முத்து கணக்குக்கு 2 பேசுது பாரு பாசமா. ஏன் புலிவளம் தான் இருக்குத, இம்மா பாசமா பேசுங்களா எல்லாம் கத்துங்க, அடைச்சிக்கிட்டு குண்டியை அடைச்சிக்கிட்டு. சரிட்டி ஏட்டி 2 பேரும் இது மேலே உட்காருங்க, உங்களுக்கு நான் தோசை போட்டு தரேன் சரியா? அத்தை அம்மா தான் சமைக்க வருவாங்க, நீங்கள் தோசை போட்டு எடுத்துகிட்டு வந்துருங்க, நான் ஜூலி அக்கா ரூமில் இருக்கிறேன். அம்மா உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அத்தை, எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல பார்த்துக்குங்க. அவங்கள எப்படியாவது சண்டை போட்டு அனுப்பி விடுங்களேன். 2 நாளைக்கு நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் அத்தை, எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலையே. சரிடி என் கண்ணுவலா, உங்க ஆத்தாக்காரி வந்துட போறா, அவ என்னமோ நான் தான் சமைக்கிறேன் கொள்றேன்னு ஆளில் உட்காந்துக்கிட்டு கத்திட்டு கிடக்கா. ராசாங்க பண்ணிக்கிட்டு நீ போய் நீங்க 2 பேரும் ஜூலி அக்கா விளையாட்டு பொருளெல்லாம் வச்சுக்கிட்டு விளையாடுங்க, அத்தை தோசை போட்டு எடுத்துக்கிட்டு வரேன் சரியா? டபுள் ஓகே அத்தை, நீங்க எடுத்துட்டு வாங்க, நாங்க விளையாடிட்டு இருக்கோம். புள்ளவை எப்படி போய் பயமுறுத்தி வச்சிருக்கிறா பாரு இந்த ரஞ்சம்மா, எப்படி நடுங்குதுல ஆத்தா பேச்ச கேட்டாலே. எம்ம பாசமா நம்ம கிட்ட வந்து பேசுதுவ பாரு. நம்ம கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த புள்ளிவளை அதட்டி வச்சிருக்கிறா பாருக்கு இந்த கொண்டகாரி, சரியான ஆளு மாயகாரி. இருக்கட்டும் எங்க வீட்டுக்கார வரட்டும் தானே நினைச்சுக்கிட்டு இருக்கா. இந்த மொட்டைச்சி எப்படி இருக்கிறாலும் அதே மாதிரி அவ புள்ளிவளை வளர்த்துருக்கா, அவளுக்கு புள்ள எம்ம தங்கமா பிறந்திருக்கு பாரு. இந்த புள்ளிவளை பார்த்தே இதெல்லாம் திருந்தாத சென்மங்க எப்படி இருந்துகிட்டு மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறதுக்குன்னே இருக்குங்களாட்டுக்கு. சீ